கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 119:11. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வாக்கு என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையானது தேவனுக்கு விரோதமாய் நாம் பாவம் செய்யாதபடி நம்மை பாதுகாக்கிற கேடகமாக, பட்டயமாக காணப்படுகிறது. இந்த சங்கீதத்துல சங்கீதக்காரர் சொன்ன பிரகாரம் அவருடைய வார்த்தையாகிய வாக்கை நம்முடைய இருதயத்தில நாம் வைக்கும் பொழுது, அதாவது அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை தியானித்து அதன் வழியிலே நாம் நடக்கும் பொழுது, அந்த வார்த்தையானது தேவனுக்கு விரோதமாக நாம் பாவம் செய்யாதபடி நம்மை பாதுகாத்து நடத்துகிறது. எனவே இந்த வார்த்தையின் அடிப்படையிலே நாம் ஜெபிப்போம். தகப்பனே, சங்கீதம் 119:11 பிரகாரம் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி உம்முடைய வார்த்தை என்கிற அந்த வாக்குகளை எங்களுடைய இருதயத்திலே வைக்கும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அனுதினமும் உம்முடைய வார்த்தைகளை தியானித்து அதை இருதயத்திலே பதிய வைத்து அதன் வழியிலே எங்களை நடத்தும்படியாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தேவரீர், ஒரு நாளும் உமக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செய்யாதபடி உம்முடைய வார்த்தையானது எங்களை பாதுகாப்பதாக. இப்பொழுதும் இந்த ஜெபத்தை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய வார்த்தையினாலே நீர் பாதுகாத்து பாவம் செய்யாதபடி, உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உம்முடைய வார்த்தையினாலே நீ அவர்களை பாதுகாத்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.